ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ விஷஸ் வந்து லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து இன்றைக்கி காலத்தாலே ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கல. ஏன்னா இன்றைக்கி சர்ச்சில் வந்து சர்ச் டே, குறிப்பாட்டு சபை நாள் சர்ச்சில். ஸோ அதனால் அங்கே போயிட்டு வரதுக்கே பார்த்தீங்கன்னா 3:45 மேலே ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் நான் ரெக்கார்டே பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இந்த லீவை வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் 107 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 53,732 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 13 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 7,785 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 73 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 26,729 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட் பார்க்கும்போது நெகட்டிவ் ரியாக்ஷனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது HAL பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், அதானி டிஃபென்ஸ் அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. அதானி டிஃபென்ஸு, BML இவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. LCH பிரசாந்த் இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அவங்க வச்சுருக்காங்க. 156 பிரசாந்த் LCH அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறது. குறிப்பாட்டுக்கு கர்நாடகாவில் டுமாக்கூரு அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த நியூ ஹெலிகாப்டர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ரொடக்ஷன் பண்ண இருக்கிறாங்க. ஸோ HAL வந்து அதானி டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கூடையும் BML கூடயும் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. பதாஞ்சலி ஃபுட்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து லாஸ்ட் மார்க்கெட்டில் மண்டே வந்து ஃபோக்கஸில் இருக்கும். அதாவது பதாஞ்சலி ஃபுட்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து மண்டே மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. 86% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 335 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் 11,337 கோடியாக இருக்குது. சீக்வென்ஷியல் பேசிஸில் 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எபிட்டா 69% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 543 கோடி. மார்ஜின் 3.7%லேருந்து 4.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது இல்லாமல் சீக்வென்ஷியல் பேஸில் எபிட்டாவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்ஜினும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எடிபிள் ஆயிலோட பெர்ஃபார்மன்ஸ் நீ பார்க்கும்போது அதுதான் லார்ஜஸ்ட் ரெவன்யூ கான்ட்ரிபியூட்டர். செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 8,504 கோடியாக இருக்குது. FMCG பிஸ்னஸ் ஸ்ட்ராங் க்ரோத் காமிச்சிருக்கு, 35% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2,937 கோடியாக இருக்குது. டோட்டல் செக்மெண்ட் ரெவன்யூ 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதில் வித்தின் FMCG பிஸ்னஸில் பிஸ்கட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் மொமெண்டம் இருக்குது, 560 கோடியாக இருக்குது. குவார்டர்லி ரெவன்யூ 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வென்ஷியல் பேஸில் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தூத் பிஸ்கட் பார்க்கும்போது 1,300 கோடி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட்லேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. குவார்டர்லி ரெவன்யூ மட்டும் 400 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோய் ஆயில் FOB ப்ரைஸஸ் பார்க்கும்போது 6% அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சாஃப்ட்வேராக இருந்திருக்கு. டொமஸ்டிக் பாம் ஆயில் ப்ரைஸ் பார்க்கும்போது ஒரு 2.5% ருப்பி டிப்ரிசியேஷன் ஆகிருக்குது. ஸோ பதாஞ்சலி ஃபுட்ஸோட ரிசல்ட்ஸ் இந்த குவார்ட்டரில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அநேகமாக ஸ்டாக்கோட ரியாக்ஷன் மண்டே மேபி நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏத்தர் எனர்ஜியோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இந்த 1,200 கோடி ப்ரெஃபரன்ஷியல் இஷ்யூ மூலமாக ரைஸ் பண்ணுறதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஏத்தர் எனர்ஜியில் 1,200 கோடி ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூவில் ரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஏத்தர் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. PTC இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 5.156 crores இருந்து 29.19 crores வந்திருக்குது. ஸோ 5 மடங்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு PTC இண்டஸ்ட்ரீஸில். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 97% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 191 கோடியாக இருக்குது, 97.15 crores இருக்குது. எபிட்டா 54 crores இருக்குது, கிட்டத்தட்ட 180% எபிட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பென்சஸ் 62.55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 160 கோடியாக இருக்குது. சீக்வென்ஷியல் பேசிஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 51% டவுன் ஆயிருக்கு, ரெவன்யூ 14% டவுன் ஆயிருக்கு, எக்ஸ்பென்சஸ் 2.5% டவுன் ஆயிருக்கு. ஸோ PTC இண்டஸ்ட்ரீஸோட இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் மொக்கையாக இருக்குது, பட் இயர் ஆனர் பேசிஸில் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து PTC இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கிளாண்ட் ஃபார்மா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெட்டிஸில் எக்ஸிக்யூட்டிவாக இருந்த தீபக் சாப்ரா அவங்கள வந்து புது CEO கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரெட்டிஸில் எக்ஸிக்யூட்டிவாக இருந்த தீபக் சாப்ரா வந்து பார்த்தீங்கன்னா நியூ CEO கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து கிளாண்ட் ஃபார்மா டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. NMDCயோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2,007 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 6,795 கோடியாக இருக்குது. இது போக எபிட்டா 2,470 கோடியாக இருக்குது. மார்ஜினலி பார்த்தீங்கன்னா எபிட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2,479 கோடியாக இருந்திருக்கு எபிட்டா. மார்ஜின் பார்க்கும்போது 36.4% இருக்குது, அதாவது 36.4% இருக்குது. பட் சேம் பீரியட் லாஸ்ட்டில் 37.4% இருக்குது. மார்ஜின் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குவார்ட்டரில் அயனோருக்கான ப்ரைஸ் பார்க்கும்போது லம்போர் ப்ரைஸ் வந்து 500-250 ரூபா பெர் டன்னாக இருந்திருக்கு, ஃபைன் வந்து 4,500 பெர் டன்னாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து NMDC கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட். அயனோர் செக்மெண்ட்டில் 6,802 கோடி ரெவன்யூ வந்திருக்கு. பெல்லட்டு அதர் மினரல் ப்ராடக்ட் சர்வீசஸில் 287 கோடி ரெவன்யூ வந்திருக்கு. இந்த செக்மெண்ட்டில் டவுன் ஆயிருக்கு.
பட் அயன் ஓர் செக்மெண்ட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ. இது வந்து என்எம்டிசி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். டோட்டல் ப்ரொடக்ஷன் 4.06 மெட்ரிக் டன்னாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா ஃபைன் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு போட்டிருக்காங்க. என்டிபிசி கேஸ் சப்ளை இது சம்மந்தமாட்டு அவங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டிலே பண்ணதுனால பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு 10 லட்ச ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மஹேந்திரா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரக்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு ஸோ அவங்க வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலாக 27 ஃபஸ்ட்டு இவி பஸ்ஸஸ் வந்து லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்எம்டிசி ஸ்டீலோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 97% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 50 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3661 கோடியாக இருக்குது. EBITDA 2% டிக்ளைன் ஆயிருக்கு, 399 கோடியாக இருக்குது. மார்ஜின் 12.1%லேருந்து 10.9% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 73 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் 3630 கோடியாக இருக்குது. பேசிக் அண்ட் டைல்யூட்டட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 0.09லேருந்து 0.19 இருக்குது. நெட்வொர்க் வந்து 13228 கோடியாக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.38 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாட்டு பார்க்கும்போது என்எம்டிசியோட ஸ்டீலும் பார்த்தீங்கன்னா ஓரளவு பெட்டராக பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து இதில் கொஞ்சம் ஸ்டேக் டைலூஷன் பண்ணிருக்கிறாங்க. ஒரு 50.79% அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேக் டைலூஷன் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பையர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது என்எம்டிசி ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. அல்கம் லெபார்டரிஸோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் வந்து 21% இந்த குவார்ட்டரில் ட்ராப் ஆகிருக்கு. 21% 520 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3740 கோடியாக இருக்குது. எபிட்டா பார்த்தீங்கன்னா 766 கோடியாக இருக்குது, 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் 21.92%லேருந்து 20.48% மார்ஜின் குறைஞ்சிருக்கு. இந்தியன் சேல்ஸ் 10.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2498 கோடி. எக்ஸ்பென்சஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான எக்ஸ்பென்சஸ் 150 கோடியாக இருக்குது. டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் 4% இருக்குது. அது இல்லாமல் டொமஸ்டிக் சேல்ஸ் மொத்த டோட்டல் சேல்ஸ் வந்து 68.2%லேருந்து 67.1% இருக்குது. யூஎஸ் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 744 கோடியாக இருக்குது, 6.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூஎஸ் பிஸ்னஸோட டோட்டல் சேல்ஸ் பார்க்கும்போது 20% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இதில் growth 21%லேருந்து 20% குறைஞ்சிருக்கு அந்த கான்ட்ரிபியூஷன் டோட்டல் ரெவன்யூக்கு. நான் யூஎஸ் சேல்ஸ் வந்து 34% வளர்ந்துருக்கு, 478 கோடியாக இருக்குது. டோட்டல் சேல்ஸ் 12.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி 5 A&D அப்ரூவல்ஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் கிடச்சிருக்கு, 1 டென்டேட்டிவ் அப்ரூவல் கிடச்சிருக்கு. இது அல்கம் லெபார்டரிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது சில பேங்க்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. எஸ் செக்யூரிட்டிஸ் இதில் பேங்க் ஆஃப் பரோடாக்கு டார்கெட் ப்ரைஸ் 375 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 1400, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு 105 ரூபா, இந்தியன் பேங்க்குக்கு 1125 ரூபா. ஸோ இது எல்லாமே PSU செக்டாரில் வர பேங்க்ஸ். இது போக HDFC பேங்க்குக்கு 1075 ரூபா, ஆக்சிஸ் பேங்க்குக்கு 1715 ரூபா ஏதோ சொல்கிறாங்க. கோட்டக் ஏன்னா இதில் ப்ரைஸ் தப்பாக போட்டிருக்கு, 11,715 ரூபா போட்டிருக்காங்க, 1715 ரூபாயாக இருக்கும். கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு 525 ரூபா சொல்லியிருக்காங்க. ICICI பேங்க்குக்கு 1850 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ இது போக DCB பேங்க்குக்கு 240 ருபீஸ். ஸோ இதெல்லாமே ஸ்மால் கேப்பில் வருது. RBL பேங்க்குக்கு 430, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு 95. ஸோ அது போக RBL பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங் கொடுக்குறாங்க எஸ் செக்யூரிட்டி. ஸோ இது வந்து பேங்க் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜூலையில் கொச்சின் ஷிப்யார்ட், பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் இது மாதிரி ஒரு 5 மிட் கேப் ஸ்டாக்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட் அதிக அளவில் பை பண்ணியிருக்கிறாங்க. இதில் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் மியூச்சுவல் ஃபண்ட் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. வேல்யூ சேஞ்சாக இருக்குது, 114.2 பில்லியனாக இருக்குது. மந்த்லி பேசிஸில் வேல்யூ சேஞ்ச் 124% இருக்குது. மிட் கேப் வேல்யூ பர்சன்டேஜ் 0.0 இருக்குது. கொச்சின் ஷிப்யார்டோட நெட் பையிங் பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த வேல்யூ சேஞ்ச் ஜூலையில் 37.5 பில்லியனாக இருக்குது. மந்த்லி பேசிஸில் வேல்யூ சேஞ்ச் 45.7%. பர்சன்டேஜ் ஆஃப் மிட் கேப் வேல்யூ 0.2% இருக்குது. பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் பார்க்கும்போது நெட் பையிங்காக இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஜூலையில் 20.1 பில்லியன் அந்த ரேஞ்சில் ஜூலையில் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு. மந்த்லி பேசிஸில் வேல்யூ சேஞ்ச் 39.2%. பர்சன்டேஜ் ஆஃப் மிட் கேப் வேல்யூ 0.1% இருக்குது. பயோகானோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நெட் பையிங் பண்ணியிருக்கிறாங்க ஜூலையில். வேல்யூ சேஞ்ச் பார்க்கும்போது 33.3 பில்லியன், மந்த்லி பேசிஸில் வேல்யூ சேஞ்ச் 30.9%. பர்சன்டேஜ் ஆஃப் மிட் கேப் வேல்யூ அது வந்து 1.5%. டாடா எல்க்ஸி வந்து நெட் பையிங் பார்த்துருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஜூலையில். இதோட வேல்யூ சேஞ்ச் ஜூலையில் பார்க்கும்போது 21.1 பில்லியன், மந்த்லி பேசிஸில் வேல்யூ சேஞ்ச் 26.3%. த பர்சன்டேஜ் ஆஃப் மிட் கேப் வேல்யூ 0.0% அந்த ரேஞ்சில் இருக்குது. கில்லட் இந்தியா பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24 ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட 60 ரூபா டிவிடெண்டுக்கு செப்டம்பர் 30 அந்த டிவிடெண்ட் பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட கோல் டிமாண்ட் பார்க்கும்போது 1.6 பில்லியன் டன்ஸ் பை 2030 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது 1.2 பில்லியன் டன்ஸாக இருக்குது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.2 பில்லியன் டன்ஸ் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறாங்க. பட் ஹையர் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனால அது வந்து 1.6 பில்லியன் டன்ஸ் அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்தியாவோட கோல் டிமாண்டு. ஐடிசி வந்து 3.14 லேக் ஷேர் வந்து இஎஸ்ஓபி ஸ்கீம்ஸில், அது வந்து எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, இஎஸ்ஓபி. அந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா 14 ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேரை வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. 3.14 லேக் ஷேர் வந்து இஎஸ்ஓபி ஸ்கீமில் அவங்களோட எம்ப்ளாயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும்போது 3,13,800 ஆர்டினரி ஷேர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம் மூலமாட்டு. இது ஐடிசி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த லாட்டி சாக்கோ பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சை வந்து அன்சேஃப் அப்படின்னு சொல்லி சத்தீஸ்கரில் ரீகால் பண்ணியிருக்கிறாங்க. லீகல் ஆக்ஷனும் எடுத்திருக்கிறாங்க. குறிப்பாட்டு இதை செல்லிங்கும் பண்ணக்கூடாது, டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் சில டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதிக அளவில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து அதில் ஃபவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பெர்மிட்டட் லிமிட்டடோட ஜாஸ்தியாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸில் 672 கிராம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பேட்ச் நம்பர் NM10 DC2 ஏப்ரல் 10 மேனுஃபேக்சர் பண்ணது. எக்ஸ்பைரி டேட் April 9, 2027. April 10, 2026 மேனுஃபேக்சர். எக்ஸ்பைரி டேட் April 9, 2027. ஸோ அந்த மாதிரி லாட்டி சாக்கோ பை வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. டாடா ஸ்டீல் பார்க்கும்போது ஜாம்ஷெட்பூர் எஃப்சியை வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் பிரதர்ஸுக்கு வந்து ஜஸ்ட் 100 ருபீஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. 100 ருபீஸுக்கு. அதோட டேர்ன் ஓவர் பார்க்கும்போது 32.2 crores இன் ஃபினான்ஷியல் 26. அதோட நெட்ஒர்க் பார்க்கும்போது ஸ்டில் 5.8 crore அந்த ரேஞ்சில் நெகட்டிவ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. ஐஆர்சிடிசி பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருசாட்டு டூரிசமில் வந்து ரொம்பவே பெட் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. குறிப்பாட்டு ஸ்பிரிச்சுவல் ட்ராவலை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் 27 இந்த பிஸ்னஸில் க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு நியூ வெப்சைட்டு, அது வந்து வில் நாட் ஹேவ் எனி கேப்சா ஃபியூச்சர்ஸ் இல்லாமல் அந்த வெப்சைட்டை கொண்டு வராங்க. Q2 ஃபினான்ஷியல் 27 லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேட்ரிங் மார்ஜின் 10 to 12% இருக்கும் ஃபினான்ஷியல் 27. எபிட்டா மார்ஜின் மோர் தேன் 30% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஐஆர்சிடிசி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.